அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 36 சைஸ்க்கு எப்படி நம்ம கட்டிங் போடுறது, அதுக்கு தேவையான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தவறாமல் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோக்குள்ளே பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு சைஸ். இது ப்ளவுஸோட சைஸ். இந்த ப்ளவுஸோட சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய மார்பு சுற்றளவு என்ன இருக்கோ அதுதான் அவங்களுடைய ப்ளவுஸோட அளவு. அப்படி தான் நம்ம ப்ளவுஸோட அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான அளவு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது 2 ஆர்ம் ஹோலுக்கு கீழே ஒரு 1 இன்ச்சு கீழே தள்ளி கரெக்டாக நம்ம எடுக்கணும். அது ரொம்ப லூஸாகவும் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் நார்மலாக வச்சு எடுத்தால் போதுமானது. நீங்கள் அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன அளவு உங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் நமக்கு ப்ளவுஸோட அளவாக நமக்கு இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம இந்த சைஸுக்கு என்னென்ன அளவுகள் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி மெஷர்மெண்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 36 இன்ச் அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்பக்க அளவுகள் என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ 36 இன்ச் அப்படிங்கிறப்ப அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணணும். அந்த 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச் அப்படிங்கிறது வரும். அந்த 9 இன்ச்சு கூட நம்ம 4 இன்ச்சு ஆட் பண்ணும்போது நமக்கு 13 இன்ச்சு அப்படிங்கிறது கிடைக்கும். அது கூட 1.5 இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்காகவும் மேலே 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் சேர்த்து 15 இன்ச்சு நமக்கு பின்பக்க அளவாக நமக்கு தேவைப்படும், தையலுக்கும் சேர்த்து. அடுத்து ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா 36 இன்ச்சு. இந்த 36 இன்ச்சுங்கிறது மார்பு சுற்றளவு. அதை நம்ம 6ஆக டிவைட் பண்ணணும். எந்த அளவாக இருந்தாலும் நம்ம ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மார்பு சுற்றளவு என்ன அளவு இருக்கோ அதை 6ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன அளவு கிடைக்குதோ அதுதான் ஷோல்டரோட அளவாக இருக்கும். இப்போ நமக்கு 6 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்குது. இதுதான் ஷோல்டரோட அளவு. அடுத்து நெக்லைனு. நெக்லைனுங்கிறது என்னென்னா கழுத்தோட வெட்டுப்பாகம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஷோல்டரோட அளவு இப்போ நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லைங்களா, அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணணும். அதை 2ஆக பிரிக்கும்போது நமக்கு 3 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 3 இன்ச்சுங்கிறத அப்படியேவும் நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி நம்ம 2.25 இன்ச்சுங்கிறத நம்ம கழுத்தோட வெட்டுப்பாகமாக நம்ம வைக்கலாம். அப்போ கழுத்து க்ளோஸ் பண்ணி வரும்போது நமக்கு 3 இன்ச்சு கிடைக்கும். அப்போ இந்த 6 இன்ச்சில் 2.25 இன்ச்சு கழுத்தோட வெட்டுப்பாகம் போயிடுச்சுன்னா மீதம் இருக்கிற 3.25 இன்ச்சுங்கிறது ஷோல்டரோட அளவாக இருக்கும். இந்த 3.25 இன்ச்சில் 1/4 இன்ச்சு கழுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் 1/2 இன்ச் கை ஜாயின் பண்ணுறதுக்காகவும் போயிடும். அப்போ 2.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஷோல்டருடைய ரெடி அளவாக நமக்கு கிடைக்கும். அடுத்து ஆம்ஹோலோட உயரம். இந்த ஆம்ஹோலோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மார்பு சுற்றளவை 8ஆக டிவைட் பண்ணி அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா 36 இன்ச்சை நம்ம 8ஆக டிவைட் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு 4.5 அதாவது 4.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த 4.5 இன்ச்சு கூட 1 இன்ச்சு சேர்த்தா நமக்கு 5.5 இன்ச்சுங்கிறது இருக்கும். இந்த 5.5 இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஆம்ஹோலோட உயரமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோலோட சுற்றளவு. இந்த சுற்றளவு பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவை 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதிலிருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மார்பு சுற்றளவு நமக்கு கிடச்சிரும். இப்போ 36 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச்சுங்கிறது கிடைக்கும். அதிலிருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச்சுங்கிறது கிடைக்கும். இந்த 8 இன்ச்சு அப்படிங்கிறது தான் ஆம்ஹோலோட சுற்றளவு, அதாவது பேக் சைடு சுற்றளவு. அப்போ ஃப்ரண்ட்டு 8 இன்ச்சு பேக் 8 இன்ச்சு சேர்க்கும்போது நமக்கு மொத்தம் ஆம்ஹோலோட சுற்றளவு 16 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்து செஸ்ட் ரவுண்டு. இந்த செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு. இது நம்ம என்ன அளவு இருக்கோ அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ 36 இன்ச் அப்படிங்கிறத நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச் கிடைக்கும். அது கூட நம்ம தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து நம்ம 10.5 இன்ச்சாக எடுத்துக்கலாம். அடுத்து நெக்கோட ஹைட்டு, நெக்கோட உயரம், அதாவது பேக் நெக்கோட உயரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம மொத்த அளவு நம்ம 13 இன்ச்சு, அதாவது பின்பக்க மொத்த உயரம் நமக்கு 13 இன்ச் கிடச்சிது. அந்த 13 இன்ச்சிலேருந்து ஒரு 5 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு பேக் நெக்கோட உயரம் கிடச்சிரும். எந்த அளவாக இருந்தாலும் பேக்கோட உயரம் எவ்வளவோ அதிலிருந்து 5 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு நெக்கோட அளவு நமக்கு கிடச்சிரும்.
அப்படி பார்க்கும்போது நமக்கு 13ல் 5 போச்சுன்னா நமக்கு 8 இன்ச் அப்படிங்கிறது கழுத்தோட உயரமாக நமக்கு கிடைக்கும். அடுத்து இடுப்போட சுற்றளவு. இந்த இடுப்போட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சை நம்ம 36 இன்ச்சிலேருந்து 4 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு 32 இன்ச் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 32ஐ 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச் அப்படிங்கிறது வரும். இந்த 8 இன்ச்சு கூட 2 இன்ச்சு சேர்க்கணும். இந்த 2 இன்ச் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா 1/2 இன்ச் வந்து பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காகவும் 1/2 இன்ச் வந்து சைடில் தையலுக்காகவும் நமக்கு தேவைப்படும். அப்போ 8 + 2 10 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இடுப்போட சுற்றளவாக வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இடுப்போட சுற்றளவு 4ல் 1 பாகம் தான் வந்து இந்த 10 இன்ச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம வந்து பட்டிக்கு வந்து இதே 10 இன்ச்சு வந்து நம்ம பட்டியோட அகலமாக வந்து நம்ம எடுப்போம். அப்போது நமக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு 40 இன்ச்சு வரும். அதில் தையல் எல்லாம் போக நமக்கு மீதம் கரெக்டாக வந்து இருக்கும். 36 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சரியாக வந்து இருக்கும். இப்போது பின்பக்க அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நார்மலாக ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச் அப்படிங்கும்போது அதை 4ஆக டிவைட் பண்ணி அது கூட 4 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு 13 இன்ச்சு. அது கூட நம்ம 2 இன்ச் வந்து ஆட் பண்ணால் 15 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 இன்ச்சுங்கிறது வந்து கிடைக்கும். நெக்லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த 6 இன்ச்சு அதாவது ஷோல்டரோட அளவை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணி அதிலேருந்து 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு நெக்லைன் வந்து கிடச்சிரும். கழுத்தோட வெட்டுப்பாகம் வந்து கிடச்சிரும். அடுத்து ஆர்ம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா 8ஆக டிவைட் பண்ணி அது கூட நம்ம 1 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். நமக்கு 5.5 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து ஆர்ம் ஹோலோட ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்பு சுற்றளவை 4ஆக டிவைட் பண்ணி அது கூட அதில் இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கிடச்சிரும். அடுத்து செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்பு சுற்றளவை 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு மார்பு சுற்றளவு வந்து கிடச்சிரும். அது கூட 1 இன்ச் வந்து 1.5 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக சேர்க்க வேண்டியது இருக்கும். அடுத்து நெக்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மொத்த உயரத்துலேருந்து 5 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வந்து நமக்கு நெக்கோட உயரம். அடுத்து இடுப்போட சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மார்பு சுற்றளவு வந்து 4 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணி அது கூட நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு இடுப்போட சுற்றளவு வந்து கிடச்சிரும். இந்த இடுப்போட சுற்றளவு மட்டும் நமக்கு 1 இன்ச் அல்லது 2 இன்ச் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து வரும். இப்போ 32 இன்ச் அப்படிங்கிறது 30 இன்ச்சாகவும் வரலாம், இல்லை 34 இன்ச் வரைக்குமே வரலாம். ஒரு சிலருக்கு இடுப்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு ரெண்டுமே ஒரே அளவாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சராசரியான அளவுகள் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ நமக்கு 32 இன்ச் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இதிலிருந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு கூட குறைய இருக்கிறது ஒவ்வொரு உடலை பொறுத்து ஒவ்வொரு அமைப்பை பொறுத்து வந்து இருக்கும். இப்போ நம்ம 36 இன்ச் சைஸுக்கு நார்மலான ஒரு அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம கையோட அளவுகள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது கையோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லீவோட லென்த் அதாவது கையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக 6 இன்ச் அப்படிங்கிறது எடுக்கலாம். அதே மாதிரி கையோட சுற்றளவு அதுவும் வந்து நம்ம 6 இன்ச் அப்படிங்கிறத எடுக்கலாம். நம்ம மார்க் பண்ணக்கூடிய அளவு வந்து 6. அப்போ நமக்கு டபுள் சைடு சேர்த்து நம்ம கையோட சுற்றளவு வந்து 12 இன்ச் வந்து நமக்கு வரும். இதிலிருந்து நமக்கு 1/2 இன்ச் 1 இன்ச் முன்ன பின்ன இருக்கலாம். அது வந்து ஆளை பொறுத்து. அது நம்ம நேரடி அளவு எடுக்கும்போது நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளால் மார்பு சுற்றளவு மட்டும்தான் எடுக்க முடியுதுன்னா மார்பு சுற்றளவு மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம எடுக்க வேண்டிய அளவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மார்பு சுற்றளவு முடிஞ்சால் அதுக்கு கீழே மிட் பாயிண்ட் நேர் ஒரு மார்பு சுற்றளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி நம்ம எடுக்கும்போது எந்த மார்பு சுற்றளவு அதாவது ஆர்ம் ஹோலுக்கு கீழே 1 இன்ச்சில் எடுக்கிற அளவும் மார்பகத்தோட சென்டர் பாயிண்டில் எடுக்கிற சுற்றளவில் எது அதிகமாக இருக்குதோ அதை வந்து நம்ம மார்பு சுற்றளவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த அளவுகளுக்கு நம்ம வந்து கட்டிங் போடலாம். ரெண்டாவது கையோட சுற்றளவு இடுப்போட சுற்றளவு எடுக்கணும். முடிஞ்சால் ஷோல்டருடைய மொத்த அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த 3 அளவுகள் அதாவது மார்பு சுற்றளவில் 2 அளவும் கையோட சுற்றளவும் இடுப்போட சுற்றளவும் கண்டிப்பாக நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். இது இல்லாமல் முடிஞ்ச ஆம்ஹோலோட சுற்றளவும் ஷோல்டருடைய மொத்த அளவும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம தோராயமான அளவுகள் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இதுபடி வந்து பார்த்திங்கன்னா கையோட உயரம் வந்து 6 இன்ச்சு, அதே மாதிரி கையோட சுற்றளவு 12 இன்ச்சு, அதை 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 இன்ச்சுங்கிறது வரும். அது கூட நம்ம 1.5 இன்ச் வந்து சேர்க்கணும். அதே மாதிரி ஸ்லீவோட ஆர்ம் ஹோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து 3 இன்ச்சும் சைடில் இருந்து 7 இன்ச்சும் வந்து நம்ம எடுக்கணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோலோட அந்த ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8 இன்ச் வந்து இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டோன்னு சொன்னால் நம்ம கையோட அளவு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம முன்பக்க அளவுகள் வந்து பார்க்கலாம்.
இந்த முன்பக்க அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்கோட உயரம். நெக்கோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்லேருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஃப்ரண்ட் நெக்கோட அளவு கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அதுபடி பார்த்தோன்னா நம்ம பேக் நெக்கோட அளவு 8 இன்ச்சு, அதிலிருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது நமக்கு 6 இன்ச் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் நெக்கோட உயரமாக நமக்கு கிடைக்கும். அடுத்து முழு லென்த்துனா முழு உயரம் வந்து பார்த்திங்கன்னா பேக்குக்கு இப்போ நம்ம 13 இன்ச் எடுத்திருக்கோம். அதே 13 இன்ச்சை வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் ரெடி அளவாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம தையலுக்காக சேர்த்துக்கலாம். கிராஸ் கட்டிங்கிறப்போ ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்க்கலாம். ஸ்ட்ரெயிட் கட்டிங்கிறப்ப நம்ம தையலுக்கு 1 இன்ச் வந்து நம்ம சேர்க்கணும். அடுத்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டு வந்து நம்ம நார்மலாக 4+1 5 வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 4ங்கிற இடத்துல நம்ம 3.5 இன்ச்சு கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட சைடு ஹைட், அதாவது மார்பு சுற்றளவுலேருந்து கீழே மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவு வந்து நம்ம நார்மலாக 5+1 6 இன்ச் அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். அடுத்தது டாட்டோட வித்து. டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, அதாவது 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு மொத்த அளவு. அடுத்து டாட்டோட ஹைட் வந்து நம்ம 3 இன்ச்சு ஹைட்டில் வந்து பிடிக்கலாம். இந்த 3 இன்ச்சுங்கிறது நார்மல். இதை விட அந்த டாட்டோடைய அளவு வந்து எனக்கு கப் சைஸ் வந்து கொஞ்சம் தூக்கின மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சேர்த்து வந்து வைக்கலாம். நார்மலாக 3 இன்ச் அப்படிங்கிறது சரியாக வந்து நமக்கு இருக்கும். அப்போது ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து 8 - 2 6 இன்ச்சு, முழு உயரம் வந்து 13 இன்ச்சு. அதிலிருந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருந்தால் 1 இன்ச்சும் கிராஸ் கட்டிங்காக இருந்தால் 1/2 இன்ச்சும் வந்து நம்ம சேர்க்கணும். அடுத்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டு, அதாவது ஃப்ரண்ட்லேருந்து ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த அளவு வந்து 4+1 5. இந்த இடத்துல 4ங்கிறதுல நம்ம 3.5 இன்ச்சு கூட நம்ம எடுக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்டாக 4 இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். அடுத்து சைடில் வந்து அதே மாதிரி 5+1 6 இன்ச்சு. டாட்டோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு. அந்த டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா அதே 3 இன்ச்சு தான். இது வந்து முன்பக்க அளவுகள். அடுத்து நம்ம பட்டியோட அளவு வந்து பார்க்கலாம். இப்போ பட்டியோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டியோட அகலம். இந்த பட்டியோட அகலம் வந்து நமக்கு இடுப்பு சுற்றளவுலேருந்து 4ல் ஒரு பகுதி நமக்கு வந்து வேணும். அப்போ 4ல் ஒரு பகுதி அப்படிங்கிறப்ப நமக்கு 36 இன்ச்சு அப்படிங்கிறப்போ நம்ம 4 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது 32 இன்ச்சு வரும். அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச்சுங்கிறது வந்து கிடைக்கும். இந்த 8 இன்ச்சு கூட நம்ம 2 இன்ச்சு வந்து நம்ம சேர்க்கணும். அப்போ 10 இன்ச்சுங்கிறது நமக்கு பட்டியோட அகலமாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி பட்டியோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு ஹூக் மாட்டுவோம் இல்லைங்களா, அந்த சைடு தான் வந்து பட்டியோட முன்பகுதி. அந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன அளவு வரும் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்டாக 3 அப்படிங்கிறது எடுக்கலாம். அதே மாதிரி சைட்லேயும் சென்டர்லேயும் 2.5 இன்ச்சு வந்து நம்ம எடுக்கலாம். இது எல்லா அளவுகளோடையும் நம்ம ஒவ்வொரு இன்ச்சு வந்து நம்ம சேர்க்கணும். அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 3+1 4, சைடில் வந்து 2.5+1 3, சென்டரில் வந்து 2.5+1 3. இது வந்து நமக்கு பட்டியோட அளவாக வந்து இருக்கும். அகலம் வந்து 8+2 10, ஹைட் வந்து ஃப்ரண்ட்டில் 3, சைட்லேயும் சென்டர்லேயும் 2.5 இன்ச்சு. இது கூட நம்ம ஒவ்வொரு இன்ச்சு சேர்த்து நம்ம ஹைட் வந்து கட் பண்ணணும். இந்த ஹைட்டு வந்து கீழே 1/2 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கும் மேலே பட்டி ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் தேவைப்படும். அதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸுக்கு பின்பக்க அளவுகள், முன்பக்க அளவுகள், கையோட அளவு, பட்டியோட அளவு, இந்த 4 அளவுகளும் எப்படி 36 அப்படிங்கிற ஒரு அளவை வச்சு மற்ற அளவுகள் வந்து எப்படி நம்ம கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குது, சரியான அளவில் ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸை எப்படி மேலே போட்டு அப்படியே கட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே இது ஸ்ட்ரைட் கட்டிங், கிராஸ் கட்டிங் ரெண்டுமே வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போது சரியான அளவில் ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் இருந்து எப்படி அளவுகள் ஒன்றும் தனித்தனியாக எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.